Next we will see about public goods versus private goods. What are the public goods? A goods available to everyone to consume regardless of who pays and who doesn't pays. Then யார் யார் பே பண்ணுறாங்க பே பண்ணாதவங்க எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கிறது தான் பப்ளிக் குட்ஸ். அண்ட் ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்ஸ், அதாவது நம்ம வந்து பொதுவாக இருக்கிற குட்ஸை தனி மனிதனோட குட்ஸாக நம்ம வந்து சொந்தமாக்கிக்கலாம். அண்ட் நான் ரைவல் இன் கன்செப்ஷன் அண்ட் நான் எக்ஸ்க்ளூடபிள். எக்ஸாம்பிள் நேஷ்னல் டிஃபென்ஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது போட்டி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நேஷ்னல் டிஃபென்ஸ், தேசிய பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து மக்கள் எல்லாருக்குமே, ஏழை பணக்காரன், பே பண்ணுறவங்க பே பண்ணவங்க யார் அப்படின்றது இல்லாமல் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மை எல்லாமே இருக்குது. ஸோ தீஸ் ஆர் கால்ட் பப்ளிக் குட்ஸ். அண்ட் தென் ப்ரைவேட் குட்ஸ், எ குட்ஸ் கன்சியூம்டு பை எ சிங்கிள் பர்சன் ஆர் அ சிங்கிள் ஹவுஸ் ஹோல்டு. நான் வீட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற நம்ம கன்சியூம் பண்ணுற குட்ஸு. And no spillover benefits. And then rival in consumption and excludable. Example food and drinks. ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஃபுட் இருக்கும், அது வந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து சர்வ் பண்ண மாட்டோம். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சாப்பாடை நம்ம தான் சாப்பிடுவோம். ட்ரிங்க்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும், கூல் ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு தனி மனிதனுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய குட்ஸ், அதுதான் ப்ரைவேட் குட்ஸ். இதே இது வந்து பறந்து விரிந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்காக இருந்துச்சு, யாருமே பே பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம், அப்படிப்பட்ட குட்ஸ் தான் ப்ரைவேட் குட்ஸ். அண்ட் தென் ஆன் த அதர் ஹேண்ட் எக்கனாமிக் குட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் plenty, they are scarce in supply, man has to spend money to own or use them. எக்கனாமிக் குட்ஸை தான் நம்ம வந்து பப்ளிக் குட்ஸ் ப்ரைவேட் குட்ஸ்னு பிரிக்கிறோம். பப்ளிக் குட்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதுக்குன்னு நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்து அபண்டன்ஸாக இருக்குது. பட் ப்ரைவேட் குட்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. அப்போ நமக்கு வந்து அது ஸ்கேர்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து மணியை பே பண்ணால் தான் அதை வந்து நம்ம வந்து பெற முடியும். நெக்ஸ்ட்டு ஒன் கன்சியூமர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். Consumer goods and capital goods. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we are using TV, fridge, washing machine, food and groceries, utensils, etc. in your home. Unlimited goods you are using in our home daily. These goods satisfy the wants of a human being. It is called consumer goods. And capital goods means producer goods. It is also termed as producer goods. Don't directly satisfy the consumer wants. It is not satisfied the human wants directly. By using the goods by the producer convert the raw materials into finished products and exchange the goods to the consumer for usage to satisfy the human wants. For production producer use so many factors of production, that is called consumer goods. That's machine, material, etc. Machine, material, that goods are called capital goods. To produce something, machines do not directly satisfy the consumers, but in factories the manufacturers need them to produce something. Next we will see perishable goods and durable goods. What is perishable goods? Short-lived goods. That is the lifetime of the goods is very short. Their lifespan is limited. Fish, fruits, flour, etc. do not have a long lifetime. Within one or 2 days, it is perishable. These goods are called perishable goods. Durable goods or semi-durable goods have a little longer time than the perishable goods. Perishable goods விட கொஞ்சம் அதிகமான லைஃப் டைம் இருக்கிற குட்ஸாக தான் டியூரபிள் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் தென் லாங் டைம் 5 years, more than 1 year, 2 years, 3 years, 5 years, 6 years லைஃப் டைம் இருக்கிற குட்ஸை வந்து நம்ம டியூரபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள், சேர், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எக்ஸெட்ரா. So these do you understand what is perishable goods and durable goods, consumer goods and capital goods, private goods and public goods, free goods and economic goods?
Next we will see about services. Services along with goods and services are produced and consumed. Along with goods, services also. Along with the goods, services also produced and consumed. They are generally possess the following. What are the characteristics of services? Intangible, heterogeneous, inseparable from their makers, perishable. So first we will see intangible. Intangible things are not physical objects but exist in the connection to other things. For example, brand image, goodwill, etc. அதாவது ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய நல்ல மதிப்பு, குட்வில், நற்பெயர், இது எல்லாமே இப்போ நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு பிராண்டுக்குன்னு இருக்கக்கூடிய இமேஜ், அதோடைய குட்வில், அதை பற்றின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும். ஸோ அதை தவிர நம்ம வேறு பொருளை நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். அப்போ அந்த பொருளையும் அதுக்கு இருக்கக்கூடிய குட்வில்லையும் நம்ம என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. பட் டுடே த இன்டான்ஜிபிள் திங்ஸ் ஆர் converted and stored into tangible items such as recording a music piece into a pen drive. They are marketed as a good. இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி இவங்கெல்லாம் பாடுறாங்க. அவங்களுடைய பாடல், அது அவங்களையும் அந்த பாடல், அந்த அவங்களுடைய நல்ல பாடல்களையும் பிரிக்க முடியாது. ஆனால் அதையும் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை ரெக்கார்டு பண்ணி அதை பென்ட்ரைவில் ஏற்றி அதையும் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடல்கள், ஏஆர் ரகுமான் ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பென்ட்ரைவில் ஏற்றி அதையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நவ் இட் இஸ் tangible. So do you clear tangible things and intangible things? Next one, heterogeneous. Services vary across regions or cultural backgrounds. They can be grouped on the basis of quality standards. A single type of service yields multiple experiences. For example, music, consulting, physicians, etc. ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்றது என்னென்னா எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கும். சர்வீசஸ் ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறோம், ஒரு ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லா விதமான நோய்களுக்கும் போய் அவங்கக்கிட்ட என்ன பண்ணலாம், கன்சல்ட் பண்ணி அதுக்கான ரிலீஃபை நம்ம பெறலாம். அதே மாதிரி மியூசிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நமக்கு நம்மளுடைய வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அண்ட் இன்செப்பரபிள் ஃப்ரம் தயர் மேக்கர்ஸ். சர்வீசஸ் ஆர் inextricably connected to their makers. For example, labor and laborers are inseparable. ஒரு கூலி தொழிலாளி அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு ஹியூமன் பீயிங்கை லேபர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் லேபர்னு சொல்கிறோம், அவன் கூலி வேலை செய்கிறதுனால தான் அவனை லேபர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவன் செய்யக்கூடிய அந்த கூலியவும் வேலையவும் அவனையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஸோ லேபர் அண்ட் லேபரர்ஸ் டஸ் நாட் செப்பரபிள். அண்ட் பெரிஷபிள். சர்வீஸ் எப்படி, சர்வீசஸ் cannot be stored in inventories like assets. சொத்துக்களை மாதிரி நம்ம சர்வீசஸை என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் யூஸ்லெஸ் டு possess a ticket for a cricket match once the match is over. It cannot be stored and it has not value in exchange. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மட்டும்தான் அந்த சர்வீஸ் நமக்கு வேல்யூபிளாக இருக்கும். இப்போ பஸ்ஸில் போகிறோம், டிக்கெட் வாங்குகிறோம், பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குகிறோம். அந்த நம்ம எந்த பிளேஸ்க்கு போகணுமோ அந்த பிளேஸ் ரீச் ஆன உடனே அந்த டிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ பெரிஷபிள் ஆயிரும். அதுக்கு அப்புறம் நம்ம அந்த ரீச் பண்ண பிளேஸ்க்கு வந்த பிறகு அந்த டிக்கெட்டுக்கு எந்த விதமான எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவும் கிடையாது. அதே மாதிரி தான் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு நம்ம டிக்கெட் வாங்குகிறோம். அந்த கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்ச உடனே அந்த டிக்கெட்டோட வேல்யூ பெரிஷபிள் ஆயிடுது. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்வீசஸ். That is intangible. Services are intangible, not physical objects. And then heterogeneous, inseparable from their makers, and perishable. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூட்டிலிட்டி. தட் மீன்ஸ் பயன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யூட்டிலிட்டி மீன்ஸ் யூஸ்ஃபுல்னஸ் இன் எக்கனாமிக்ஸ். Utility is the want satisfying power of a commodity or a service. மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பயன்பாடு இருக்குது. அது குட்ஸாக இருக்கலாம், இல்லைனா சர்வீஸாக இருக்கலாம்,
அது எதுவாக இருந்தாலும் சரி அவனுடைய வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பவர் அந்த கமாடிட்டிக்கு இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் யூட்டிலிட்டி. ஸோ வி வில் see about the utility.